சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கத்தோடைய வீட்டுக்கு கொடைக்கானல இருந்து அந்த வயசான அம்மா மூப்புத்தாய் பார்த்தா வராங்க. அவங்கள பார்த்ததுமே கருப்பு வாங்கம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கருப்பு உள்ள கூட்டிட்டு போக, அவங்கள பார்த்ததுமே அப்பத்தா வேகமா வாங்க தாய் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடவும், என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? டிவிலலாம் கேள்விப்பட்டோம், ஐயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே, எங்களால இதை ஏத்துக்கிறவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த மூப்புத்தாய் சொல்லவும், ஆமா தாய், இதுக்காக தான் தாய் நான் உன்னை வர சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி வேகமா அத்தை எதுக்காக இப்ப உங்களை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஈஸ்வரி கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பதான் மூப்புத்தாயம்மா என்ன தாயி, எதுக்காக தாயை நீ வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் கேட்கவும், அப்பதான் அப்பத்தா இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது ஆத்தா, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். என் மகன் ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், அப்படிப்பட்டவனை ஒரு உசுர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெயில பிடிச்சு கொலை கேஸ்ல இப்ப என் மகன் உள்ள உட்காந்துருக்கான். பத்தாவதுக்கு இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு வாரிச வயிற்றுல சமந்துகிட்டு இருக்கையில தலைய முழுகி சூடத்தடிச்சு சத்தியம் பண்ணி இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுள்ளேன்னு சொல்லி அத்து விட்டு போயிட்டா. இப்படி இந்த வீட்டு மேல இடி மேல இடியா விழுந்துகிட்டு இருக்கா ஆத்தா, இதுக்கு நீங்க தான் ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா மூப்பத்தாய கையெடுத்து கும்பிடவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா பயமா இருக்கு, இந்த கிளவி ஏதாவது நம்ம இதுல ஏதாவது இருக்கும்னு சொல்லி சாமியாடி ஏதாவது சொல்லிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திருன்னு முழிக்க, அப்பதான் ஐஸ்வர்யாவும் சித்ராவும் இந்த பாட்டியால என்ன பண்ண முடியும், இந்த ஓல்டு லேடி என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பார்த்தா ரொம்ப நக்கலாவே சித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மூப்புத்தாய் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் சேது வராரு, வாங்க வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்பத்தா இவங்க எதுக்கு இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஐயா சேது கொஞ்ச நேரம் பொறுமையா இரியா, நான் தான் அவங்கள ஊர்ல இருந்து வர சொன்னேன், இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் இவகிட்ட ஒரு தீர்வு கேட்கணும், நான் தான் வர சொன்னேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா மட்டும் இரியா சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சேதுவும் பார்த்தா அமைதியா இருக்காரு. அப்பதான் மூப்புத்தாயி ராஜாங்க வீட்டோடைய பூஜை ரூமுக்கு போறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற சாமி எல்லாத்தையும் பார்த்து அங்க இருக்கிற திருநீரை எடுத்து நெத்தியில வச்சுட்டு உக்கிரமா பார்த்தா எல்லாத்தையும் முறைச்சு பாக்குறாங்க. அப்பதான் கூட வந்திருக்கிற ஒருத்தர் சேர் எடுத்துட்டு வந்து போடவும், அந்த சேர்ல உட்காந்து மூப்புத்தாய் பார்த்தா சாமியை வேண்டுறாங்க. வேண்டிக்கிட்டு இருக்கையில அவங்க கண்ணுக்கு பார்த்தா எல்லாமே பிம்பமா ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜாங்கோ சக்தியை கொலை பண்ணல, சக்தி உயிரோட தான் இருக்காரு. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுல விட்டு போறதுக்கு யாரு காரணம், யாரு இதுலலாம் சூழ்ச்சி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா, சக்தி, ராஜாங்கம், நீதிமான் சொல்லி எல்லாரோடைய முகமும் பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. கண்ணை முழிச்சு பார்க்கவும், அப்பதான் அப்பத்தா அத்தா தாயி என்ன தாயி இந்த வீட்டுல என்னதான் தாயி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அப்பதான் மூப்புத்தாயி ஈஸ்வரிய பார்த்து ஒரு முறைக்கிறாங்க. ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறத பார்த்ததும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா பார்க்குறாங்க, என்னதாயி என்ன ஆச்சு, என்னதான் நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இந்த வீட்டில் ஒரு பெரிய சூழ்ச்சியே நடந்துகிட்டு இருக்கு, இந்த வீட்டு மகராசன் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான், இந்த வீட்டு மகராசன் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காரே, ஆனா அவர் கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி உள்ள போனது தவறு, அந்த பய உயிரோட தான் இருக்கான், அவர் யாரையும் கொலை பண்ணல, வீண் பலி சுமத்தப்பட்டிருக்காரு, அவர் சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே வருவாரு, அதுவும் இந்த வீட்டு மருமகளாலேயே நிரூபிக்கப்பட்டு அவர் சீக்கிரம் ஜெயில இருந்து வருவார், அவருக்கு சிறைவாசகம் கிடையாது, அவர் கூடிய சீக்கிரமே ஜெயில இருந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் சொல்லவும், அத்தா தாயே இது போதும் தாயே எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க சேதுவும் பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு பிரமிச்சு பாக்குறாரு, அப்ப ஜெயில இருந்து வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், சீக்கிரமாவா வந்துருவாரு, அவர் செய்யாத பலிக்காக எதுக்கு சிறை செல்லணும், அவர் சிறைவாசகம் எதுவும் கிடையாது, அவர் சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே வருவாரு, இந்த வீட்டு மருமகளாலேயே எல்லா குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டு அவர் சிறையில இருந்து வெளியே வருவார் அப்படின்னு சொல்லி மூப்புத்தாய் சொல்லவும், அப்பதான் அப்பத்தா பார்த்தா சேதுவை பாக்குறாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இந்த வீட்டு மருமகளை யாரும் நம்பாத காரணத்தினாலதான் அவ இந்த வீட்டை விட்டு போயிருக்கா, பொண்டாட்டினா கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கை வேணும், அவ ஒன்ன நம்பி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, அவ மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம, அவ வார்த்தை மேலேயும் நம்பிக்கை இல்லாம, அவளை எந்த தப்பும் செய்யாம இருக்கும்போது அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு நீ சொல்லிட்ட, ஆனா அவ எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு நீ திரும்ப வரவே மாட்டா,
அவன் மேல எந்த தப்புமே கிடையாது, அது அவ கூடிய சீக்கிரமும் நிரூபிக்க செய்வா அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் சொல்லவும் சேதுவுக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல. தாயி என்ன சொல்ற தாயி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாய் கேட்கவும், இதுதான் உண்மை. இந்த வீட்டுல இருக்கிறவங்களே இந்த வீட்டு குடியை கெடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் பார்த்தா ஈஸ்வரிய பார்த்து ஒரு முறைச்சு பாக்குறாங்க. மூப்புத்தாயி ஈஸ்வரி முறைச்சு பார்த்ததோட ஐஸ்வர்யா பார்த்து கையை நீட்டி இங்க வான்னு கூப்பிடுறாங்க. இங்க ஐஸ்வர்யா பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒன்னதான் இங்க வா அப்படின்னு சொல்லி மூப்புத்தாய் கூப்பிடவும் அப்பதான் ஈஸ்வரி ஐஷு போ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல அப்பத்தா மோகனா எல்லாரும் ஐஸ்வர்யாவை வான்னு கூப்பிட இங்க ஐஸ்வர்யா பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்குது. ஒன்னதான் வா அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் கூப்பிடவும் இங்க ஐஸ்வர்யா பார்த்தா பார்த்துக்கிட்டே நிக்குது. நீ ஒரு தப்பு செஞ்சிருக்க, ஆனா அந்த தப்பை வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்ட. உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? உன்னைய நிம்மதியாதான் இருக்க விட்டுருவேனா? தப்பே செய்யாதவங்க மேல பழிய போட்டு ரொம்ப ஈஸியா நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கீல அப்படின்னு சொல்லி மூப்புத்தாய் பார்த்தா ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்கவும் ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. திருன்னு ஐஸ்வர்யா முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ இந்த கிழவி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பார்த்தா மனசுக்குள்ள நினைக்க ஈஸ்வரியும் பார்த்து ஐஸ்வர்யாவை பார்க்க சித்ராவும் பார்த்து ஐஸ்வர்யாவை பார்க்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஐஸ்வர்யா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அப்பதான் அப்பத்தா ஆத்தா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் எல்லாருக்கும் இப்போ ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் பார்த்தா கையில இருந்து ஒரு கம்பை வச்சிருக்காங்க. அந்த கம்பை வச்சு பார்த்தா ஐஸ்வர்யா போட்டு அடி நடிக்கிறாங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டே இருக்கையில தமிழ் குரல்ல பார்த்தா ஐஸ்வர்யா பேச ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன தமிழ் குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சேது மலரு மோகனா அப்பத்தா எல்லாரும் பாக்குறாங்க. என்ன விட்டுருங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா தமிழ் குரல்லையே பேச சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சொல்லு உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் பார்த்தா கையில வச்சிருக்கிற தடிக்கம்பை வச்சு அடிக்கவும் அப்பதான் ஐஸ்வர்யா வழி தாங்க முடியாம நான் உண்மையை சொல்லிடுறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும் அப்பதான் ஐஸ்வர்யா கிட்ட சேது ஐஷு என்ன உண்மை? அடியே ஐஸ்வர்யா என்னடி உண்மை சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா மிரட்டி கேட்க அப்பதான் ஈஸ்வரி போதும் நிறுத்துங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை காப்பாத்த ஈஸ்வரி வந்து தடுக்கவும் அடி ஈஸ்வரி வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் மிரட்டவும் அப்பதான் ஐஸ்வர்யா நான் உண்மையை சொல்லிடுறேன் என்னால வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா நான் தான் தமிழ் செல்வி குரல்ல அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். நான் தான் சொன்னேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஐஸ்வர்யா கத்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா உண்மை தெரிஞ்சு போயிருது. அப்பத்தா மோகனா மலரு சேது கருப்பு நடேசன் சொல்லி எல்லாருக்கும் உண்மை தெரியவும் எல்லாரும் பார்த்து ஐஸ்வர்யாவை முறைச்சு பாக்குறாங்க. சேது பார்த்து ஐஸ்வர்யாவை கழுத்து நெரிச்சே கொன்றலாமான்ற அளவுக்கு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் சேதுவை பார்த்து கேட்கவும் சேதுக்கு பார்த்தா என்ன பதில் சொல்றதுனே தெரியல, தலை குனிஞ்சு நிக்கிறாரு.